வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஜய் பூவிழி. பெண்ணின் வாழ்க்கை சொல்லப்படாத ஒரு காவியம். ஆம், சொல்லப்படாத காவியம்தான். பெண்ணாக பிறந்தால்தான் தெரியும் இந்த ஒரு வரிக்குள் எத்தனை ஆயிரம் உணர்வுகள் அடங்கியிருக்கின்றன என. ஒரு பெண் பிறக்கும் பொழுது அவள் வெறும் குழந்தையாக மட்டும் பிறப்பதில்லை. அன்பை அள்ளித்தரும் இதயமாகவும் பல உறவுகளை ஒன்றிணைக்கும் பாலமாகவும் பிறக்கிறாள். மகளாக இருக்கும் பொழுது பெற்றோரின் செல்வம், சகோதரியாக இருக்கும்பொழுது பாதுகாப்பின் நிழல், தோழியாக இருக்கும்பொழுது நம்பிக்கையின் முகவரி, மனைவியாக இருக்கும்போது வாழ்க்கையின் துணை, தாயாக மாறும்பொழுது ஒரு உலகமாகவே மாறிவிடுகிறாள். ஆனால் இந்த எல்லா உறவுகளுக்கும் நடுவில் நான் என்ற அவள் வாழும் வாழ்க்கையை எத்தனை பேர் கவனிக்கிறீர்கள்? குடும்பத்தில் அனைவரும் நிம்மதியாக உறங்கிய பிறகு நாளை தேவைகளை நினைத்து விழித்திருப்பது அவள்தான். அனைவரும் சிரிக்க வேண்டும் என்பதற்காக தன் கவலைகளை மறைத்து சிரிப்பதும் அவள்தான். சில நேரங்களில் அவள் சோர்ந்து போகிறாள், சில நேரங்களில் உடைந்து போகிறாள், சில நேரங்களில் கண்ணீர் வடிக்கிறாள். ஆனால் மறுநாள் காலையில் மீண்டும் சிரித்த முகத்தோடு எழுந்து நிற்கிறாள். அதுதான் பெண். அவளுக்கு வலிகள் இல்லையா? இருக்கின்றன. ஆனால் அந்த வலிகளை விட அவள் நேசிக்கும் மனிதர்களின் மகிழ்ச்சியே அவளுக்கு முக்கியம். ஒரு பெண் தோல்வியடைந்தால் அவளை விமர்சிப்பவர்கள் பல. ஆனால் அவள் வெற்றி பெறுவதற்காக அமைதியாக போராடிய இரவுகள் பற்றி யாரும் பேசுவதில்லை. இன்றைய பெண்கள் விண்வெளியிலிருந்து விளையாட்டு மைதானம் வரை, அறிவியலிலிருந்து அரசியல் வரை, உலகின் ஒவ்வொரு துறையிலும் தங்களது தடங்களை பதித்து வருகிறார்கள். அவர்கள் சாதிப்பது வெறும் தங்கங்களுக்காக அல்ல, தங்களை நம்பாத சமூகத்திற்கு ஒரு பதிலாகவும் இருக்கின்றது. பெண்ணின் மனம் பூவை போன்று மென்மை கொண்டது. ஆனால் அவளது தைரியம் மலையை விட உயரமானது. அவள் அன்பு காட்டினால் ஒரு குடும்பம் சொர்க்கமாகும். அவள் தைரியமாக நின்றால் ஒரு சமூகம் கூட மாறும். பெண்ணை பலவீனமானவள் என்று நினைப்பவர்கள் இன்னும் அவளது கண்ணீரை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவளது போராட்டங்களை பார்த்திருந்தால் அவளை சக்தி என்று அழைத்திருப்பார்கள். இறுதியாக ஒன்று, ஒரு பெண்ணை மதிப்பது என்பது அவர்களுக்காக மட்டுமல்ல, நம்மை உருவாக்கிய தாய், நம்முடன் நடக்கும் சகோதரி, நம்மை நம்பும் தோழி. அன்பான வாசகர்களே, இந்த கட்டுரை பெண்களின் வாழ்க்கையை பற்றி மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணின் அமைதியான போராட்டத்தையும் நினைவூட்டுவதற்கான ஒரு சிறிய முயற்சி. உங்கள் தாய், சகோதரி, தோழி, மனைவி அல்லது மகள் யாராக இருந்தாலும் அவர்களின் அன்பையும் தியாகத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சில நேரங்களில் அவர்கள் எதிர்பார்ப்பது பெரிய பரிசுகளோ பாராட்டுகளோ அல்ல, புரிதலும் மரியாதையும் மட்டுமே. ஒரு பெண்ணின் கனவுகளுக்கு துணையாக இருங்கள். அவளது குரலை கேளுங்கள், அவளது முயற்சிகளை மதியுங்கள். ஏனெனில் ஒரு பெண் உயர்வது என்பது ஒரு குடும்பத்தையும் ஒரு தலைமுறையையும் உயர்த்தும். நன்றிகள். இப்படிக்கு உங்கள் அன்பான பூவிழி. கட்டுரையை முழுசாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிற நண்பர்களே, உங்களோட ஆதரவுகளையும் உங்கள் கருத்தையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி.